மது மஞ்சரின்னு ஒரு பொண்ணு, திண்டுக்கல்ல சின்னாளப்பட்டியில பிறந்த ஒரு பெண். அப்பா நெசவாளர், அக்கா அண்ணன் இந்த புள்ள 3 பேர். இந்த மதுமஞ்சரியோட அப்பா நெசவாளர்னாலும் அவருக்கு கட்டடக்கலையின் மேல மிகப்பெரிய ஆர்வம். நிறைய பிளான், டிராயிங் பிளான்லாம், வீட்டுக்கான பிளான்லாம் போட்டு கொடுப்பாராம். அதை பார்த்து பார்த்து வளர்ந்த அந்த பொண்ணு கட்டடக்கலையே எடுத்து படிச்சது. கோயம்புத்தூர்ல சூப்பரா படிச்சது, நல்ல மார்க் வாங்குச்சு, பெரிய கம்பெனியில் வேலை கிடைச்சது, 5 இலக்க சம்பளம். அப்படின்னா எவ்வளோ? லட்சம் கிட்ட. இந்த பொண்ணு அந்த வேலைக்கு சேர்ந்து பெங்களூர் மும்பைன்னு வேலை பார்த்து பெரிய பெரிய மால்கள், பண்ணை வீடுகள்லாம் கட்டிட்டு 2 வருஷத்துல இனிமேல் இந்த வேலை நமக்கு ஒத்து வராதுன்னு முடிவு பண்ணி அங்கிருந்து கிளம்பி வருது. எதேச்சியா ஒரு மனிதர், அந்த மனிதரை பத்தி தனியா பேசலாம், நான் இன்னொரு நேரம் பேசுறேன், சொல்றேன். குக்கு சிவராஜ்னு ஒரு மனிதர், ரொம்ப அற்புதமான இயற்கையினுடைய காதலர். அவர் அந்த குழந்தை வளர்ப்புல அவர் ஒரு புதிய புரட்சியை கண்டுபிடிச்சாரு படிக்கிறதுல. அவரை எதேர்ச்சியா சந்திக்கிறாங்க, ஒரு மணி நேரம் பேசுறாங்க. 1 மணி நேரம் பேசினோன்னு நெருப்பு தெய்வம் நீரே வாழ்வு அப்படிங்கிற நிகமானந்தா அப்படிங்கிற ஒரு மனிதரை பற்றிய புத்தகத்தை கொடுக்கிறார். யார் அந்த நிகமானந்தா அப்படின்னு பார்த்தா, பிப்ரவரி 19, 2011 உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சு ஜூன் 13, 2011 வரைக்கும் கங்கையில ஹரித்துவார் ஒட்டி கங்கை இருக்கிற பகுதிகளில் நிறைய மணல் கொள்ளை அடிக்கிறாங்க. சுத்தமே இல்லாம நிறைய விஷயங்கள் நடக்குது. கங்கை என்கிற மிகப்பெரிய புனித நதியை காப்பாற்றணும், ஒரு நீர் வளத்தை காப்பாற்றணும்னு 34 வயதான அந்த இளம் துறவி நிகமானந்தா உண்ணாவிரதம் இருக்காரு. 114 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து 115வது நாள் இறந்தே போயிடுறார். 34 வயசு. இந்த புத்தகத்தை குக்கு சிவராஜ் அவர்கள் கொடுக்கிறார். அந்த மது வாங்கி படிக்குது, சிந்தனை மாறுது, என்னடா பண்ணலான்னு யோசிக்குது. தூக்கம் வரல. ஒரு 34 வயசான ஒரு இளைஞன் ஒரு நதியை காப்பாற்றணும்னு சொல்லி தான் உயிரையே விட்டுருக்கானே. அப்ப நீருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சிவராஜ் கிட்ட பேசுறாங்க, ஊர் கிணறு புனரமைப்பு இயக்கம்னு ஒன்று இருக்குமா, நீ அதுல வந்து சேரு, ஊர்தோறும் இருக்கிற கிணறுகளை மீட்டெடுக்கலாங்கிறாங்க. கிணறுங்கிற சொல் நம் வாழ்க்கையோடு நெருங்கிய தொடர்புடையது. 30 வயதை தாண்டிய அத்தனை பேருக்கும் தெரியும். உண்மையா? 40 வயதை தாண்டியவர்களுக்கு இன்னும் நன்றாக தெரியும். 50 வயதை தாண்டியவர்கள் கிணற்றோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 60 வயதை தாண்டியவர்கள் கிணற்று குழிகளினுடைய ஈரம் இன்னும் அவர்கள் முதுகிலும் உடம்பிலும் ஒட்டி கொண்டிருக்கிறது. கரெக்டா? கிணறுங்கிறது நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையது. நீ கிணற மீட்டெடுக்கலான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு அந்த சர்வீஸில் இறங்குறாங்க. அந்த டீம் அந்த சர்வீஸில் இறங்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வலசை துருவம்னு ஒரு கிராமம், 400 குடும்பங்கள் வாழுகிற கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற பெண்கள் 7 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணீர் எடுத்துட்டு வருவாங்களாம். ஆண்களுக்கு கவலை கிடையாது, வேலைக்கு போயிடுவாங்க, வந்து தண்ணி குடிக்கிறதோடு சரி. 7 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாம். மிகப்பெரிய வருத்தம். இதை பார்த்துருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தா 60 அடி ஆழமான கிணறு ஒன்று இருக்கு திருவண்ணாமலை, அவங்க வலசை துருவத்தில். அது என்னடா ஆச்சுன்னு பார்த்தா 70 வருஷத்துக்கு முன்னாடி தீண்டாமை கிணறுன்னு சொல்லி அந்த கிணறை ஒதுக்கி வச்சு மெல்ல மெல்ல குப்பையை போட்டு மூடியே விட்டானு. அந்த இடத்துக்கே போக முடியல, முள் புதர் படிந்து கிடக்கு. இவங்க போய் மதுவன் டீம் போய் அந்த இயக்கத்தின் மூலமா போய் மெல்ல மெல்ல அந்த குப்பைகளை எடுத்து முதல் சொட்டு நீர் சுரக்குதுல்ல, சுரந்தோன சுற்றி இருந்த பெண்கள் எல்லாம் தாய்ப்பால் சுரந்தது போல நினைத்து அழுது கண்ணீர் வடித்த அந்த காட்சி என்னால் மறக்கவே முடியாது என்று சொல்லி இருக்கிறாள் அன்பு தங்கை மது. ஒரு கிணறு ஊர்ல திடீர்னு ஒருத்தன் வரான், தோன்றான், சரி பண்றான் அப்படின்னா விட்டுருவாங்களா? நம்ம ஊர்ல நல்லது செய்ய விடவே மாட்டான். ஏன் வந்த, எதுக்கு வந்த, என் கிராமத்தில் என்ன தேவைக்காக வந்த, இந்த கிணறோட வரலாறு தெரியுமா? ஒரு குப்பையை எடுக்க மாட்டான், வியாக்கியானம் மட்டும் பேசுவான். நம்ம ஊர்ல இவ்வளோ பிரச்சனை வரப்பெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறப்ப மதுங்கிற அந்த பெண்மணி சொன்னா, பிரச்சனை வருகிற பொழுதெல்லாம் புன்னகையை மட்டுமே பதிலாக தருவோம், எங்களுக்கு கிணற மீட்டெடுக்கணும், இது மட்டும்தான், வேற எந்த லட்சியமும் இல்லை. நாயக்கனூர்னு ஒரு ஊர்ல கிணற தூர்வாடுறப்ப 30 நாட்கள் கிணற்றுக்குள் இருந்த குப்பையை மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். எவ்வளவு நாளுங்க? 30 நாள். 30 நாள் கிணத்துக்குள்ள இருந்த குப்பையை எடுத்துட்டு தோண்ட ஆரம்பிச்சோன்னே ஒரு பெரியவர் தினமும் இவங்க வேலை பார்க்குறப்பெல்லாம் வந்து உட்காந்து இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடின்னு கேட்டுகிட்டே இருப்பாராம். இவங்களும் டெய்லி பதில் சொல்லுவாங்களாம். டெய்லி வருவாராம், இப்போ எத்தனை அடி, இப்போ எத்தனை அடின்னு. ஒரு நாள் இன்றைக்கு தண்ணீர் வரும் என்று சொல்லிட்டு போயிட்டாராம். அதே மாதிரி அவங்க வேலையை முடிக்கிற அந்த நேரத்தில் உள்ளிருந்து தண்ணீர் பீரிட்டு வெளியில் வந்துச்சான். மதுவும் அவங்களுடைய நண்பர்களும் மொத்த டீமும் அந்த வயசான பெரியவரை போய் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, ஐயா தண்ணி வந்துருச்சு, உங்களுக்கு எப்படிங்கய்யா தெரியும்னாங்களாம். அதற்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நாயக்கனூரில் இருந்த அந்த பெரியவர் சொன்னாராம், இந்த கிணற்றை தோண்டுகிற பொழுது மண்ணள்ளி போட்டவன் நான்,
எத்தனை அடியில் இதற்கான ஜீவன் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் இந்த கிணற்றை தாண்டி போகிற பொழுதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறேன். எங்கள் மண்ணுக்கான ஜீவநதி இப்படி குப்பை மேடாக இருக்கிறது என்று கவலை விட்டிருக்கிறேன். இன்னைக்கும் அழுகிறேன். என் ஜீவநதியை நீங்கள் மீட்டெடுத்து கொடுத்ததால் இன்றைக்கும் நான் அழுகிறேன். மது என்கிற அந்த சகோதரி பேசுகிற பொழுது சொல்கிறாள், அந்த பெரியவரை பார்க்கிற பொழுது, அந்த பெண்கள் கண்ணீர் சிந்துவதை பார்க்கிற பொழுது, தமிழகம் முழுவதும் இருக்கிற கிணறுகளை மீட்டுத்தர வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்தோம். அதற்கான பணியை தொடர்ந்து செய்கிறோம். இதற்காக நாங்கள் யாரிடத்திலும் பணத்தை வாங்குவது கிடையாது. நண்பர்கள் மட்டுமே உதவுகிறார்கள். சோஷியல் மீடியாவில் போடுறோம், விருப்பம் இருக்கிறவங்க காசு தராங்க, அதை வச்சு இந்த திட்டங்களை செய்கிறோம். கிணற்றை மீட்டெடுத்து அதை அந்த ஊர் மக்களுக்கு ஒப்படைக்கிறப்ப அதை சாதாரணமாக தரதில்லை, ஒரு திருவிழா போல தருகிறோம் என்று அந்த பெண் சொல்கிறாள். நான் யோசித்து பார்க்கிறேன், மக்களே, ஏன் கிணற்றை மீட்டெடுத்து ஒப்படைக்கிற பொழுது திருவிழா போல தர வேண்டும்? எந்த மண் தனக்கான தண்ணீரை தன்னகத்தே வைத்துள்ளதோ அந்த மண் வாழ்கிற பூமியில் வசிக்கிற மனிதர்களுக்கு தினம் தினம் திருவிழா என்பதை இங்கு இருக்கிற எல்லோரும் நம்புங்க. யாருக்கு தெரியும்? மது பற்றி உங்களுக்கு தெரியுமா? T20 மேட்ச் பற்றி தெரியும். இந்தியா எவ்வளோ ஸ்கோர் அடிச்சுன்னு தெரியும். சூரியவன்ஷி அடித்தது தெரியும். நாளைக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகும் தெரியும். இல்லை ரிலீஸ் ஆகாதா அப்படிங்கிறது தெரியும். என்ன நடக்குதுன்னு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் நம்மை சுற்றி நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களின் வரலாறை நமக்கு படிக்கிறதுக்கு நேரமே கிடையாது. நான் அதனால்தான் சொல்லுகிறேன், இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் நாளை உள்ளே சென்று உங்களுக்கான புத்தகத்தை தேடுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த புத்தகம் நிச்சயம் உங்கள் கைகளுக்கு வரும். உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் வாசிக்க தொடங்கினால் வாழ்க்கை மாறும். தண்ணீரை பாட்டில் அடைச்சு அதை காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற நிலைமைக்கு இந்த சமுதாயம் வரும்னு என்னைக்காவது நினைச்சு பார்த்துருப்பீங்களா ஐயா? கிடையவே கிடையாது. நான் சின்ன வயசுல இருக்கிற போய் தண்ணி கஷ்டம் இருந்தது. ஆனா இது பாட்டில் அடைச்சு விற்பாங்கலாம் தெரியாது. எல்லாமே பிசினஸ் ஆகி போச்சுல. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு பெண்ணும் அவங்களை சார்ந்த ஒரு டீமும் செய்து இவர்கள் சமுதாயத்திற்காக ஒளியை கொடுத்துடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பண ஆதாயமோ புகழ் வெளிச்சமோ எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த சமுதாயத்தில் பிறந்ததற்காக இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற கடமையில் ஓடிக்கொண்டிருக்கிற உன்னதமான மனுஷங்க இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. தமிழ்ல ஈகை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஈகைன்னா என்ன? கொடுக்கிறது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா சொல்றாரு, முத்துக்குளிக்க வாரிகளான்னு ஒரு புத்தகத்துல, தமிழ் மாதிரி ஒரு அற்புதமான மொழி உலகத்திலேயே கிடையாது. ஏன்? அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், ஈகை என்கிற சொல். ஈனா கொடுன்னு அர்த்தம். கையில தான் கொடுக்க முடியும். மனுஷன் சொல்றாரு, ஈவதற்காகத்தான் கை, ஈவதுதான் கை. வாங்கிறதும் கை தான். ஆனால் கொடுப்பது உயர்ந்தது. எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பதில் வாழ்க்கை அல்ல, எதையாவது கொடுக்கிறீர்களா என்பதுதான் வாழ்க்கை. ஈவதற்காக தான் கை, ஈவதுதான் கையினர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இது எதுக்குன்னு சொல்றேன். சிந்துடாய் சப்கல் அப்படின்னு ஒரு பெண்மணி. நான் எதுக்கு இந்த பேர்லாம் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஆர்வம் இருக்கிறவங்க இதுக்கப்புறம் போய் கூகுளில் அவங்க பேர்லாம் டைப் பண்ணி சர்ச் பண்ணி தேடி எடுத்து அவங்க வாழ்க்கையை படிக்கணும். சிந்துடாய் சப்கல். நீங்கள் எவ்வளோ தப்பாக டைப் பண்ணாலும் கூகுள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக சொல்லும். நம்ம யோகிதை தெரியும் அதுக்கு. அந்த பெண்மணி சிந்துடாய் சப்கல் என்கிற அந்த பெண்மணி அனாதைகளின் தாய் என்று செல்லமாக அழைக்கப்படுபவள். ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லவா? ஒரு காலத்தில் பாட்டு பாடி பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்திய ஒரு பெண்மணி பத்மஸ்ரீ விருதை பெறப்போகிறாள் என்று அவளோ இந்த சமுதாயமோ சிறிதாவது யோசித்திருக்குமா? ஆனால் அந்த பெண்மணிக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை கொடுத்து கௌரவித்தது. ஏன்? ஆயிரக்கணக்கான அனாதைகளினுடைய ஆதர்சமான தாயாக அவள் விளங்கியதால், மிகச்சிறந்த பணியை அவள் மேற்கொண்டதால் அந்த வயதான மூதாட்டிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. அந்த அம்மாவை எல்லாம் மாயி அம்மான்னு கூப்பிடுவாங்க. கௌரவ டாக்டர் பட்டம், நாரி சக்தி புரஸ்கார் விருது, அன்னை தெரசா விருது, ரியல் ஹீரோஸ் அவார்ட், இப்படி ஏகப்பட்ட விருதை வாங்கியிருக்காங்க. 2021 அவர்களுக்கான பத்மஸ்ரீ விருது கிடைச்சது. மகாராஷ்டிராவில் வார்தா மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவங்க, கால்நடை மேய்த்து பிழைக்கிற குடும்பத்தில் பிறந்த பெண்மணி. இவரது பிறப்பே குடும்பத்துக்கு வெறுப்பு. சிந்தின்னு அவங்க பெயர்ல. சிந்தி அப்படின்னா மராத்தி மொழியில கிழிந்த துணின்னு அர்த்தமா. பெத்த அம்மா அப்பா எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க, வெறுப்புல. கிழிந்த துணின்னு அர்த்தமா. அந்த அம்மா ஆரம்ப பள்ளி படிக்கிறதுக்கு ஸ்லேட் வாங்க வசதி இல்லை.
பராடின்னு ஒரு மரத்தோட இலைய பறிச்சு அதுல எழுதி படிச்சது. 4வது வரைக்கும் தான் படிச்சது. 12 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 3 ஆண் குழந்தைகள். அடுத்த ஒரு குழந்தை கருவுற்று இருக்கிறப்ப 9 மாசமா இருக்கிறப்ப கணவன் எட்டி உதைச்சு மிதிச்சு வெளில தள்ளலாம். அந்த அம்மா வெளில வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு ஓரளவுக்கு பாட தெரியும். பாட தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அந்த அம்மா ரயில்வே பிளாட்ஃபாரத்தில், பஸ் ஸ்டாண்ட்ல, மக்கள் கூடுகிற இடத்துல எல்லா இடத்துலையும் பாடி பாடி பிச்சை எடுத்தது. கருவுற்று இருந்த பெண் குழந்தையா பிறந்தா. ஒரு பெண் குழந்தை ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்துச்சு. அந்த சேர்க்க போனப்பதான் தெரிஞ்சது, இவ்வளோ அநாதைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களா? உறவுகளால் கைவிடப்பட்ட இத்தனை மனிதர்கள் இருக்கிறார்களா? இவங்களுக்காக ஏதாவது பண்ணணும். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? பிச்சை தானே எடுத்துட்டு இருந்துச்சு. பிச்சை எடுக்கிற நேரத்தை அதிகம் செய்தாள் அந்த பெண். என்ன சொல்றப்ப எப்படி கடுமையா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல இவங்களை பத்தி தெரிஞ்சு உதவிகள் வர ஆரம்பிச்சது. இல்லங்கள் அமைக்க ஆரம்பிச்சாங்க. அதன் மூலமா உதவிகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் பாதுகாப்புக்காக எங்க இருப்பாங்கன்னா சுடுகாட்டில் போய் இருப்பாங்களாம். அந்த பெண் சுடுகாட்டில் போய் இருப்பாங்களாம். நான் யோசிச்சு பார்க்குறேன், சுடுகாட்டில் ஒரு பெண் இருப்பது நல்லது. அங்குதான் எழுந்து வந்து யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். மீதி எல்லா இடத்துலையும் பொம்பளைங்களுக்கு தொந்தரவு தான், வயசு வித்தியாசமே கிடையாது. இப்படி இருந்த அந்த அம்மா மெல்ல 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 தன்னை சார்ந்த சமூகத்துக்கு கிடைச்ச நன்கொடைய, கிடைச்ச உதவிய அனாதைகளுக்கு பராமரிக்கிறதுக்காக மெல்ல 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 வந்துச்சு. இதுல என்ன ஒரு அற்புதமான விஷயம் தெரியுமா? அவங்க புருஷனுக்கு 70 வயசா இருக்கிறப்ப அந்த ஆள் மறுபடியும் இந்த அம்மாவை தேடி வரான், அடைக்கலமாகறான், என்னை ஏத்துக்கோன்னு. இந்த ஆம்பளைங்க மாதிரி ஒரு திருட்டு பயலுக உலகத்துல யாருமே கிடையாது. நாமளாம் ஒத்துக்கணும். நாம பண்ற வேலைக்கெல்லாம் நமக்கு இந்நேரம் 10-15வது திவசம் வந்திருக்கணும். ஏதோ அந்த அம்மா காக்காய்க்கு சோறு வைக்காம நமக்கு வச்சு வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சாதாரண விஷயமா? நம்ம இருக்கிற மிக மோசமான கோபத்தை, நம்ம ஆழ்மனதில் கொட்டி கிடக்கிற அசிங்கமான சொற்களை, நம்முடைய உடலில் இருக்கிற பலத்தை எல்லாத்தையுமே மனைவிங்கிற ஒருத்தி வந்துட்டா காமிக்க தயாராயிருவோம் ஆண்கள். இதெல்லாம் சக்தி இருக்கிறப்ப, கெத்து இருக்கிறப்ப, கொஞ்சம் பணம் இருக்கிறப்ப, ஒரு சட்டையை போடுறப்ப கை இப்படி நுழைஞ்சாலே WWF சாம்பியன் நினப்பு. இவ்வளோ ரசப்படி போடுறதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒன்று போட்டிருந்தா எப்பயோ நம்ம கதை முடிஞ்சிருக்கும். இவ்வளோ வேலை பண்ணிட்டு. ஆனால் ஆம்பளைக்கு எப்போ தெரியுமா அறிவு வரும்? அவனால் எழுந்து நிற்க முடியாத பொழுது, அவனால் அவன் வேலைகளை பார்த்து கொள்ள முடியாத பொழுது, அவனால் அவன் சம்பாதித்த பணத்தை காப்பாற்ற முடியாமல் மொத்தமாக அழித்த பிறகு, இந்த உலகத்தில் யாருமே அவனுக்கு இல்லை என்று தோன்றிய பொழுது, அவனுக்கு முதலில் நினைவில் வருகிற முகம் அவன் மனைவி மட்டும்தான். அந்த அம்மா எவ்வளோ பெரிய மனுஷிங்க, நாதைகளின் தாயில் ஏற்றுக்குச்சான். நம்ம ஏற்றுக்குச்சான். சில அம்மாக்கள்லாம் இருக்கு, கல்யாணம் ஆனப்போ என்ன தெரியுமா சொன்ன உடனேலாம் அன்றைக்கே கொண்டிருக்கணும்யா, இவ்வளோ ஞாபகம் வச்சிருக்கோம். அந்த அம்மா ஏற்றுக்குச்சு. எல்லாரும் கேட்டாங்களா? அவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை செய்துவிட்டு உங்களை நடுத்தெருவில் நிறுத்தி பிச்சை எடுக்க வைத்த ஒருவனை வாழ்க்கையில் எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் மாயி தாயே? அதற்கு அந்த தாய் சொன்னாள், கணவன் எனக்கு ஒரு மூத்த குழந்தைகள் தவறு செய்தால் அம்மாக்கள் பொறுத்து கொள்வது என்பது இயல்பு. நான் பொறுத்து கொண்டு அவனை ஏற்றுக்கொண்டேன். கிட்டத்தட்ட பொதுவாக அனாதை இல்லங்களில் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்துக்க மாட்டாங்க, அவங்க வேலைக்கு போங்கன்றுவாங்க. பெண்களுக்கு திருமணமாகிற வரை, ஆண்களுக்கு வேலை கிடைக்கிற வரை அவங்க அனாதை இல்லத்தில் கிட்டத்தட்ட பச்சிலம் குழந்தையிலிருந்து 80 வயது பெரியவர் வரை இருக்காங்களாம். என் அன்பு மக்களே, நீங்கள் அத்தனை பேரும் யோசிங்க. இவங்களை பற்றின ஒரு படம் வந்துச்சு மராத்தி மொழியில், மீ சிந்து டாய்ஸ் சப்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அது லண்டன் திரைப்பட விழாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவங்க நான் நிறைய கவிதைகள் வாசிப்பேன். அப்போ சீனு ராமசாமி, இயக்குனர் சீனு ராமசாமி இருக்கார் பாருங்க, அவருடைய கவிதைகள் தொகுப்பில் ஒரு தொகுப்பு. அந்த கவிதை, இளமையில் தர்மம் கேட்பவனுக்கு ஏதாவது ஒரு பசி இருக்க வேண்டும். இளமையில் தர்மம் கேட்பவனுக்கு ஏதாவது ஒரு பசி இருக்க வேண்டும். கையேந்தி கண்கள் நோக்குபவனிடம் ஏதேனும் ஒரு ஊனத்தை எதிர்பார்க்கிறது. கையேந்தி கண்கள் நோக்குபவனிடம் ஏதேனும் ஒரு ஊனத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டானா நம்ம உடனே உடம்புல என்ன குறைன்னு பார்க்குறோம். உடம்புல எந்த குறையும் இல்லைன்னா என்ன சொல்கிறோம்? அடுத்த வரி எழுதுகிறார் சீனு ராமசாமி, இரக்கம் சுரக்க அவனை உழைத்து உண்ணச் சொல்லும் ஆலோசனைகளில் அவனுக்கு அசதி இருக்கிறது. சாப்பிட வேண்டியதானையா? நீ பைக்கில் உட்காந்து சொல்லிடுவ, நீ காரில் உட்காந்து சொல்லிடுவ, நீ பேக்கெட் நிறைய பணம் வச்சுட்டு சொல்லிடுவ. அவன் என்ன நிலைமையில் இருக்கான் நமக்கு தெரியாதுல்ல. அழகா எழுதுறாரு பாருங்க, இரக்கம் சுரக்க அவனை உழைத்து உண்ணச் சொல்லும் ஆலோசனைகளில் அவனுக்கு அசதி இருக்கிறது. எனக்கு அதிகப்படியாக எதுவும் சொல்வதற்கில்லை. நான் அவன் கைகளை மட்டுமே பார்க்கிறேன். அற்புதமான வரிங்க, மிக அற்புதமான வரி. நான் அவன் கைகளை மட்டுமே பார்க்கிறேன். ஒரு தாய் அந்த கரங்களில் ஒரு கணமேனும் முத்தமிட்டிருப்பாள்.
நாளை இக்கரங்கள் உலகுக்கு படியளக்கும் காலமும் தோன்றக்கூடும். நாளை இந்த கரங்கள் உலகுக்கு படியளக்கும் காலமும் தோன்றக்கூடும். தோன்றட்டும் எழுதினார். இந்த கவிதையை அந்த அனாதைகளின் தாயோடு நான் பொருத்தி பார்க்கிறேன். பிச்சை கேட்டு கையேந்திய அந்த தாய்தான் யாருமே இல்லையா என்னை காப்பாற்ற என்று கைகளை நீட்டியவர்களுக்கு கைகளை கொடுத்து அரவணைத்து அவர்களின் இறுதி வரை கவனித்திருக்கிறாள். திரியின்றி எரியும் தீபம் அந்த தாய் என்பதை புரிந்து கொள்ளும். ரொம்ப அழகுங்க வாழ்க்கை. நம்மாழ்வார் ஐயா என்ன பல கோடி சம்பாதிச்சுட்டா போனாருன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ரன் பண்ணாரா? இல்லை உலகம் முழுக்க சொத்து வாங்கி போட்டிருக்காரா? இல்லை தமிழ்நாடு முழுக்க பண்ணை தோப்புகளை வாங்கி போட்டிருக்காரா? உலகம் முழுக்க எது நல்லது எதை சாப்பிடணும்னு சொல்லிட்டு விதைச்சிட்டு அந்த மனுஷன் விதையா போயிருக்கார். அவர் தான் சொன்னாரு, நம்மாழ்வார் ஐயா சொன்னாரு, விவசாயம் என்பது வியாபாரம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. நீ எவ்வளோ சீக்கிரம் விதைச்சு அறுவடை பண்ணி விற்கலான்னு பார்க்காத, எப்படி அவனை சாப்பிட வைக்கணும்னு யோசினார். வியாபாரமா பார்க்காத விவசாயத்தன்னார். இதனுடைய பலன் எப்படி கிடைச்சதுன்னா, இல்வான்னு ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்வீடன் நாட்டில இருந்து வந்திருந்தாங்க. அவங்க நாட்டில் ஸ்வீடனோட தலைநகரில் அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில், ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனோட கேபிட்டல் தலைநகரம், அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில் படிக்கிறவங்க சுற்றுச்சூழல் மற்றும் சகோதரத்துவம் சார்ந்த படிப்பு, அந்த படிப்பை படிச்சுட்டு இருக்க அந்த சகோதரிகள் இங்கே வராங்க. அவங்க நாட்டுப்படி 3 வருஷ படிப்பில் 2 வருஷம் அங்கே படிக்கணும், 1 வருஷம் இங்கே படிக்கணும். நம்மாழ்வார் தொடங்கிய குடும்ப அமைப்பு மூலமாக இங்கே கற்றுக்க வராங்க. இங்கே கற்றுக்கிறாங்க 1 வருஷம் படிப்பை முடிச்சுட்டு அந்த இல்வா என்கிற அந்த சகோதரி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இது நாள் வரை நாங்கள் சாப்பிட்டது உணவு அல்ல விஷம் என்று சொன்னார். இங்கே வந்த பிறகுதான் எது உணவு என்று அறிந்து கொண்டோம்னார். திரியின்றி எரியும் தீபம் என்றைக்கும் நம்மாழ்வார் ஐயா ஏற்றி வைத்த அந்த அறிவு தீபம் எந்த திரியும் இன்றி எல்லோரும் மனதிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பேர் தான் வாழ்க்கை. ஐயா தான் சொன்னார், டே தண்ணியை பூமியை தோண்டி எடுக்காதீங்கடா, அதை வானத்திலிருந்து வரவைங்கடான்னார். தண்ணியை பூமியை தோண்டி எடுக்காதீங்க, அதை வானத்திலிருந்து வரவைங்க. நீ இந்த இயற்கைக்கு சரியா பண்ணேன்னா இந்த இயற்கையும் உனக்கு சரியா பண்ணும், இல்லைன்னா சரியா பண்ணும். சொல்கிறோம்ல, தை பிறந்தெல்லாம் இவ்வளோ குளிர் பார்த்ததே இல்லை. நீ புடுங்குக்கு மரத்தை இந்த குளிர் வரதான் செய்யும். எங்கள் ஊர்லலாம் இப்படி மழை வந்து பார்த்ததே இல்லை. மழையே நம்ம ஊரில் வராது, வந்தால் இதுக்கு மேலே வராதுங்கிற அளவுக்கு வரும். இனிமேல் உலகம் இப்படி தான் இருக்கும். ஏன்? நாம் விதைச்சது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நினச்சது முளைக்காது, விதைச்சது தான் முளைக்கும். ஒரே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை இந்த மண்ணுக்கிட்ட அப்படி தூக்கி போட்டோம்னா இந்த மண் விடுகிற சாபத்தில் ஒரு சிறிய பங்கு நமக்கு சொந்தம்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு ஒயர் கூடையில் போயிட்டு இருந்ததா, பார்சல்லாம் முதல்ல எப்படிங்க போய் வாங்கிட்டு வருவோம்? ஹோட்டலில், தூக்குச்சட்டியில், டிஃபன் பாக்ஸில், மந்தார இலையில், வாழை இலையில் இட்லி கட்டி கொடுப்பாங்க, பாக்கு மட்டையில் கொடுப்பாங்க. அந்த வாழை இலையில் சுட சுட இட்லி கட்டி கொடுத்தோன்னே அந்த 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 பொட்டலத்தை பிரிப்போம் பாருங்க. அந்த இலையை கட்டுறதுக்கு இப்போல்லாம் போட்டு ரப்பர் பேண்டை போட்டு தூக்கில் தொங்க விடுறான் பாருங்க, சாம்பார் பேக்கெட்டை பிரிக்கவே முடியாது. பசியில் உட்காந்துங்க ரப்பர் பேண்ட் பிரிக்கிறதுக்குள்ள நீ செத்துருவேன். பழைய காலத்தில் இலையை கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? வாழை நாறு, அந்த வாழை அந்த அந்த இடத்துல சர்ன்னு இப்படி உரிப்பாங்க, கட்டுவாங்க, கொடுப்பாங்க. எல்லாமே இயற்கையாக இருந்ததா? உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சா? 80 வயசு 90 வயசு பாட்டிங்கன்னா கிராமத்து பக்கம் அதே நிலத்துக்கு போயிட்டு அதுக்கு இப்போ கூலி வேலை பார்த்துட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு. 20 வயசு பையன் உட்காந்தா எந்திரிக்க முடியல, இடுப்பு பிடிக்குதுன்னு டாக்டர்கிட்ட இருக்கான். வாழ்க்கை முறை எப்படி? நம்மளுடைய என்ன சொன்னார்? அவ்வளோதான் சார். இந்த வாழ்க்கையில் நாம ரொம்ப ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு இந்த மண்ணுக்காக மனிதர்களுக்காக போராடிய மனிதர்கள் தான் திரியின்றி எரிகிற தீபங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பெங்களூர் போயிருக்கேன். பெங்களூர் போயிட்டு ஒசூர் போகிறேன். ஒசூரில் சிவராத்திரி பூஜை கலந்துக்கிறதுக்காக போகிறேன். என்னுடைய நண்பர்கள் வந்து ஓ மை காட் அப்படின்னு ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு சிவராத்திரி பூஜை ஒன்று வச்சாங்க, அதுக்காக நான் போயிருந்தேன். அந்த போகிற வழியில் ஒரு கிராமத்து வழியில் போகிறேன். சிறிய சிறிய குழிகளாக இருக்குண்ணே. அந்த சின்ன சின்ன குழியை ஏதோ ஒரு மனுஷன் சைக்கிளில் ஜல்லி அள்ளிட்டு வந்து உள்ளுக்குள்ளே போட்டு மூடி சரி பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த சமுதாயம் குழிகளால் நிறைந்த சமுதாயம்தான். ஆனால் அதை நிரப்புவதற்கு ஒரு நல்ல மனிதன் எங்கேயோ உலவிக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர். ஏன், என்ன வேலை அவனுக்கு?
யார் அவரு? அந்த குழிக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், அவர் தவறி விழுந்திருக்கலாம், அவர் தலைமுறை தவறி விழுந்திருக்கலாம், யாருமே விழலைனா கூட யாரும் விழக்கூடாதுன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். மிகப்பெரிய மனிதர்கள் மட்டும் திரியின்றி எரிகின்ற தீபங்கள் அல்ல, அடுத்த மனிதனுக்காக, இந்த மண்ணுக்காக, இயற்கைக்காக யார் யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருமே திரியின்றி எரிகின்ற தீபங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அன்பு தாய், மர தேவதை என்று அந்த மக்களால், சமூக மக்களால் பாராட்டப்படுகிற ஒரு உள்ளம், வனங்களின் களஞ்சியம் என்று இயற்கை ஆர்வலர்களால் பாராட்டப்பட்ட ஒரு வயதான தாய், துளசி கவுடான்னு அவங்க பேர். கர்நாடகாவில் அங்கோலா அந்த பகுதியில் ஹொன்னாலி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்த ஒரு தாய். அவங்க ஏழ்மையான குடும்பம். 3 வயசுல அப்பா இறந்துடுறார், 12 வயசுல கல்யாணம், கொஞ்ச நாள்லயே புருஷன் இறந்துடுறார். அப்புறம் அம்மா சகோதரிகளோட வேலை பார்க்குறாங்க. கர்நாடகாவில் வனப்பகுதியில் தினக்கூலியாக வேலைக்கு போகிறாங்க. பாத்தி கட்டி விதைகள் விதைச்சு வளருது இல்லை, அந்த விதைகளை பாதுகாக்கிற பணி துளசி கவுடாக்கு, துளசி அம்மாவுக்கு. அந்த அம்மா விதைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் மெத்த படிச்சுட்டு வேலைக்கு வந்தவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், தரமான விதைகளை உருவாக்குகிற தாய் மரங்களை துளசி கவுடா மட்டுமே தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆச்சரியப்பட்டு போனாங்க அத்தனை பேரும். அந்த அம்மாவுக்கு 80 இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. அந்த அம்மா 80 வயசுக்கு மேலே, எப்போ சரியாக பிறந்தாங்க கூட அவங்களுக்கு தெரியல. எவ்வளோ மரங்கள் நட்டாங்கன்னு தெரியல. எவ்வளோ மரங்கள் நட்டிருப்பீங்கன்னு அந்த அம்மா கேட்டதுக்கு, தெரியலப்பா, நடுறது மட்டும் என் வேலை, வளர்க்குறது தான் என் வேலை, கணக்கு வச்சுக்கிறது என் வேலை இல்லைன்னு அந்த இயற்கை ஆர்வலர்கள் சொன்னாங்க. அந்த அம்மா இந்த பகுதியில் நட்டு வளர்த்த மரங்களின் எண்ணிக்கை 40,000 என்று சொன்னார்கள். ஒரே ஒரு தனி மனுஷி. யோசிச்சு பாருங்க, ஒரு தனி மனுஷியால ஒரு காட்டை உருவாக்க முடியும்னா நம்ம ஒரு மரத்தை நட்டு வளர்க்க முடியாதா? ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு மரத்தை நட்டு வளர்க்க முடியாதா? பண்ணலாம்ல. அந்த அம்மா சொன்னாங்க, பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க. இந்த துளசி கவுடா மாதிரி, மரியாதைக்குரிய அனாதைகளின் தாய் சின்னம்மா மாதிரி, நம்மாழ்வார் ஐயா மாதிரி, மரியாதைக்குரிய அன்பு சகோதரி மது மஞ்சரி மாதிரி, பெயர் தெரியாமல், ஊர் தெரியாமல், நம் பார்வைக்கே படாமல் இந்த மண்ணுக்காக போராடுகிற 1000 உள்ளங்கள் இருக்கிற பூமி இந்த பூமி. ஏன் இந்தியா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேராலும் மதிக்கப்படுகிற பூமியாக இருக்கிறது என்றால், இந்த நாட்டில் இருக்கிற நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் மாதிரி உலகத்தில் வேறு எங்கும் இல்லை என்று நம்புங்கள்.